Secretary Mr. Nanda Kishore sir to deliver a felicitation address. Dear parents, distinguished guests, dedicated teachers, devoted staff, and beloved students, a warm and heartfelt welcome to our school's 33rd Annual Day celebrations. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம சாந்திநிகேதன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த கல்வி ஆண்டுடன் 33 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இந்த 33 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு தலைமுறைன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோம்னா நம்ம ஸ்கூல் ஒரு தலைமுறையை கடந்து நிற்குது. வயதில் பார்த்தோம்னா என்னை விட நம்ம ஸ்கூலுக்கு ஒரு வயது அதிகம். இந்த 33 ஆண்டுகளில் நம்ம ஸ்கூலில் இருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மாணவிகள் அவங்களோட ஸ்கூல் எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வேர்ல்டில் நிறைய பிளேசஸில் நல்ல ஜாப்ஸ்லையும் நல்ல பொசிஷன்ஸ்லையும் இருக்காங்கங்கிறத இந்த ஸ்கூலோட ஒன் ஆஃப் த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக சொல்லிக்கிறதுல ரொம்பவே பெருமைப்படுறேன். இந்த 33 வருஷத்தில் நம்ம உலகத்தில் நிறைய மாற்றங்களும் வளர்ச்சியும் வந்துருச்சு. உதாரணமாக சொல்லணும்னா, நான் சின்ன வயசில் இருக்கிறப்போ எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. நம்ம ஊரில் இருந்து சென்னைக்கு போகணுன்னா ஏதோ வேற்று ஒரு கிரகத்துக்கு போகிற மாதிரி ஒரு நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 300 கிலோமீட்டர் தான் நம்ம ஊர்லேருந்து சென்னை. இந்த 300 கிலோமீட்டருக்கு ஒரு 8-9 மணி நேரம் பயணம் செய்ய வேண்டியதாக இருக்கும். நான் நேற்று லண்டன்லேருந்து சென்னைக்கு வந்து சேர்ந்தேன். கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர். மிக சரியாக 9.25 மணி நேரத்தில் லண்டன்லேருந்து சென்னைக்கு 8000 கிலோமீட்டரை சென்னையிலேருந்து நம்ம ஊருக்கு இருக்கிறத விட 25 மடங்கு தொலைவு இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸை 9.25 மணி நேரத்தில் வந்து சேர்ந்தேன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ ரீசண்டாக இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் நிலாவுக்கும் மார்ஸ்க்கும் சேட்டலைட்ஸை ஏதோ இங்கேருந்து பக்கத்து ஒரு சைக்கிளில் போயிட்டு வர மாதிரி அனுப்பிச்சிட்ருக்காங்க. இன்னும் 10-15 வருஷத்தில் உண்மையிலே மனிதர்களே வேற்றொரு கிரகத்துக்கு போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த அளவுக்கு வேர்ல்டு ரொம்பவே மாறிட்டும் ரொம்பவே முன்னேறிட்டும் வந்துட்டுருக்கு. இன்னும் சமீப காலத்தில் பார்த்தோம்னா கடந்த 5 வருஷத்தில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கொரோனா வைரஸ் கோவிட்-19 நம்ம எல்லாத்தோட லைஃப்லையும் டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் கூட உலகத்தில் இன்றைக்கி பல இடங்களில் மழை, வெள்ளம், புயல், தண்ணீர் பஞ்சம்னு நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஒரு சைடு இருந்தாலும் அது கூடவே தொழில்நுட்ப வளர்ச்சியும் அதை சார்ந்த வேலைவாய்ப்புகளும் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டுருக்கு. நான் கண்கூட பார்த்துட்டு வரேன், மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டுருக்கு. கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன்ஸுன்றதே இன்றைக்கி ஓல்டு நியூஸ் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே இன்றைக்கி கூகுள், மைக்ரோசாஃப்ட், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அமேசான் இதெல்லாம் ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயங்கள் ஆயிடுச்சு. உலகத்தோட முன்னணி நிறுவனங்களும் தொழில்நுட்பங்களும் உள்ளூர் வரைக்கும் வந்து சேர்ந்தாச்சு. இத்தகைய சூழலில் குறிப்பாக இன்னும் வரும் காலங்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ அப்படின்னு சொல்கிற அந்த தொழில்நுட்பம் உலகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியையும் புரட்சியையும் அடுத்த 10 வருஷத்தில் ஏற்படுத்தும்னு எக்ஸ்பர்ட்ஸ் கணிக்கிறாங்க. நம்ம எந்திரன், சிட்டி, ரோபோட் பார்த்தப்போ இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது நம்மளோட லைஃப் டைம்லேயே ரொம்பவே சாத்தியம்தான் அப்படின்ற அளவுக்கே நிகழப்போகுது. இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நம்ம கூட ஆப்போசிட்டில் பேசிகிட்டு இருக்கிறவங்க ரோபோட்டாக மனுஷனான்னு தெரியாத அளவுக்கு வளரும். அந்த அளவுக்கு உலகம் மாறப்போகுது. இந்த வளர்ச்சிக்கும் இந்த மாற்றத்துக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை எல்லா விதத்துலையும் தயார்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கும். நம்ம ஸ்கூலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சரியான விதத்தில் ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணால் இன்றைக்கி வேர்ல்டில் எங்கே வேணாலும் என்ன வேணாலும் சாதிக்கலாம். வேர்ல்டு இஸ் லைக் அ குளோபல் வில்லேஜ். உலகம் இன்றைக்கி ரொம்ப ஆக்சசபிளாக ஆகிடுச்சு. உலகத்தில் எதை வேணாலும் எங்கே வேணாலும் நொடியில் தெரிஞ்சுக்கலாம். நியூஸ் சேனலில் வரத்துக்கு முன்னாடி நம்ம ஃபோனில் சோஷியல் மீடியாவில் எல்லா நியூஸும் வந்து சேர்ந்துருது. அந்தளவுக்கு நமக்கு இன்றைக்கி ஸ்கோப் இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா விதத்துலையும் சாதிப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அண்ட் டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யுவர் பேரண்ட்ஸ் ஆர் கிவிங் தேர் பிளட் அண்ட் ஸ்வெட். உங்களோட பெற்றோர்கள் அவங்களோட வேர்வையும் ரத்தத்தையும் சிந்தி தான் உங்களுக்காக எல்லா கஷ்டத்தையும் சுமந்துட்டு இருக்காங்க. இன் ரிட்டன்
they expect nothing but your goodness and well-being. நீங்கள் நல்லா இருந்தால் போதுன்ற ஒரே எண்ணத்தோடு தான் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. For them and for you, work hard, dedicate yourself, face the world with confidence and enjoy the success. இறுதியா நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க லைஃப்பில் எல்லா விதத்துலையும் எங்கே போனாலும் சாதிக்கிறதுக்கு திரு சுந்தரமையா சொன்னாங்க, தேர்வுக்கு மட்டும் கல்வி அல்ல அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே சரி. எஜுகேஷன் ஃபார் லைஃப், வாழ்க்கைக்கு கல்வி, தேர்வுக்கும் கல்வி, வாழ்க்கைக்கும் கல்வி என்பதில் உறுதியாக நம் பள்ளி மாணவர்களுடன் எப்பொழுதும் பக்கம் நின்று அவர்கள் வெற்றிக்கு எப்பொழுதும் எங்கள் பள்ளியால் முடிந்த அத்தனையும் செய்வோம் என்று உறுதியளித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you for your words, sir.